யோபுவின் சரித்திரம், யோபுடைய சரித்திரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போமா? இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஜெபம். என்னுடைய வல்லமையினாலே, பரிசுத்தனுடைய பிரசனத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருதயம் கரைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற இருதயங்களாக ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக. பிதா குமாரன் பரிசுத்தனுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சகல கடமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. நான் இந்த சத்தியம் டிவியில் மோகன் சிலாசர்ஸு வின்சென்ட் செல்வகுமாருடைய செய்தி எது கேட்குறேன்னா, வின்சென்ட் செல்வகுமார் மூலயமா ஃபஸ்ட்டு கொரோனா வரும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எந்த தீர்க்கதரிசி சொன்னாங்களாடா? வின்சென்ட் செல்வகுமார் கொரோனா வருவதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நோட்டீஸும் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த நோட்டீஸ்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். நோட்டீஸ் வந்தது. ஆனாலும் அதை குறித்து யாருக்குமே ஒரு தெரியல. கொரோனா பற்றி ஒன்றுமே தெரியல. ஏதோ போடுறாங்களேன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்காக ஜெபம் இல்லை. அதான் சொன்னார், தீர்க்கதரிசி வெளிப்படுத்தினதை தீர்க்கதரிசி வெளிப்படுத்தும். ஜெபம் பண்ண வேண்டியது விசுவாசிங்க தான் ஜெபம் பண்ணோம், ஊழியர்கள் ஜெபம் பண்ணோன்னு சொல்லி. அதனால் அவருக்கு சொல்லப்போனால் எத்தனையோ ஆயிரங்களுக்கு மேலான சபை இருந்துச்சா. வின்சென்ட் செல்வகுமார் ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருந்திருக்கிறார். ஒரு சர்ச்சுகளில் பல சர்ச்சுக்கு கல்யாணம் பண்ணாதவர், திருமணம் ஆகாதவர். அவர் ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்டு. சொத்துற சிகரெட்டு பிடிச்சவர், குடித்தவர், எல்லா ஆக்கிரமணையும் பண்ணவர். சொத்துற தீக்காவில் இருந்தவர், கடவுள் இல்லை பெரியார் கட்சியில் இருந்தவர். வின்சென்ட் செல்வம் கடவுள் இல்லைங்கிற இதில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஆர்சி கிறிஸ்தவராக இருந்து அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து கர்த்தர் அவரை பிடிச்சி இன்றைக்கி பார்த்தா பயங்கரமான வெளிப்பாடு சொத்துரம் சொல்கிறாரு. சபை நடத்த சபையெல்லாம் வேறு பாசனை கொடுத்துட்டு 3 நேரமாக இப்போது தீர்க்கதரிசன ஊழியந்தான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாம. அதனால் அவர் பேசும்போது, அவர் தீர்க்கதரிசி சொல்லும்போது நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா சபை நடத்துகிறவங்களுக்கு அவர் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்னு நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. அப்படி இப்போ நீங்கள் வந்திருக்க, நீங்கள் இப்போ செய்தி கொடுக்குற நேரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோம்மா ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பேதுரு கேட்டார். இங்கே வந்திருக்க நீங்கள் இப்போ மட்டும் பாட்டு பாடி ஆராதனை பண்ணணும். இந்த செய்தி மூலமாக எனக்கு என்ன இயேசுவை நீங்கள் சொல்கிறீங்க, என்னோட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஆண்டோடைய நாம மையப்படுவதாக. வாசித்த வசனத்தில் நம்ம முதல் பகுதியை பார்த்தோம். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். போன வாரத்தில் கழுதையை குறித்து பார்த்தோமா, பிலேயாம் தீர்க்கதரிசி. அதை நம்ம விவரமாக நல்லா பார்க்கல. சோத்திரம். சங்கீதம் 92:6 மிருககுள்ளமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை எதை அறியான், எதை உணரான். ஹல்லேலூயா. அதாவது மிருகங்கள் நம்மோடு பேசுது, மிருகம் தன்னோடு பேசுதே. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோமே பிலேயாம் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு ஒரு போலீஸ்காரர் ஒரு கான்ஸ்டபிள் சண்டே கிளாஸுக்கு போய், சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டே கிளாஸ் போனப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொன்னதை தனக்கு மேலே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு சொன்னார். ஐயா, நம்ம ரொம்ப நாளாக அந்த திருடனை தேடிட்டு இருக்கிறோம், அவனை கண்டுபிடிக்க முடியல. நம்ம கரெக்டாக சொல்கிறாங்க, சொன்னவங்க பார்த்தவங்க சொல்கிறாங்க, அவங்க கரெக்டு தான் சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் நம்ம சொல்கிற இடத்துக்கு போகிறோம், அவனும் தப்பிச்சிடுறான், வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஆனாலும் இன்றைக்கி ஒரு இடத்துக்கும் ஊருக்கும் போயிடுறான், வேறு அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போயிடுறான், நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இன்றைக்கு ஒரு ஞாபகம் எனக்கு வருது ஐயா அப்படின்னு சொன்னால், எதனால் வருதுன்னு சொன்னால், இந்த அவன் ஒளிஞ்சிருந்த இந்த காட்டுக்குள்ளே இந்த குடிசைக்கு பக்கத்தில் கழுதை ஒன்று கட்டியிருக்குல்ல, அந்த கழுதையை பார்த்த உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சின்ன பிள்ளையில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு போயிருக்கிறேன். கிறிஸ்துவ ஆலயத்துக்கு போயிருந்தப்போ எனக்கு பாட்டு கதை இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, வசனம் சொல்லி கொடுப்பாங்க. நான் இப்போ கிறிஸ்தவம் கிடையாது. இந்த கான்ஸ்டபிள் சொல்கிறார், நான் இப்போ கிறிஸ்தவன் கிடையாது. சின்ன பிள்ளையில் மிட்டாய் கொடுப்பாங்க, பிஸ்கட்டு கொடுப்பாங்க, கேக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனேன். ஆனாலும் இப்போ நான் போகல, நான் இந்து தான்.
ஆனாலும் அந்த அவங்க சொல்லி கொடுத்த அந்த வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் கழுதை கட்டியிருக்கு பாருங்கள், அந்த கழுதை அவிழ்த்து விட்டால் அந்த திருடன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்னையா சொல்கிற? இல்லை, அந்த வசனம் இப்படி, அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1:3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அந்த வசனத்தில் அந்த முக்கியமாக அந்த மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். அதனால் இந்த கழுதையை பார்க்குறேன். இப்போ நம்ம மாடு கட்டியிருந்தால் கூட மாட்டை அவுத்து விடலாம், மாடு கட்டியிருந்தால் மாட்டை அவுத்து விடலாம், அது அங்கே போகும். ஆனாலும் கழுதை கட்டியிருக்குது, கழுதை அவுத்து விட்டா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி அங்கே போகும். ஹல்லேலூயா. சொன்ன உடனே கழுதை அவுத்து விட்டாங்க. சொத்துரம் அது போட்டே போகுது. போக 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 இவங்க பின்னாலே போகிறாங்க. சொத்துரம் அவங்க ஒரு இடத்துல பார்த்தா, நம்ம ஏமாற்றிட்டோம் போலீஸ்காரவங்கள, இந்த டைம் ஏமாற்றிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்க சேர்ந்த எல்லாரும் குடித்து ஆட்டம் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி போலீஸ் வளைச்சி திருடனை பிடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த கான்ஸ்டபிளுக்கு பதவி உயர்வு கிடச்சிச்சு. அந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அவரை பாராட்டி அவருக்கு ஒரு வெகுமை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மேலதிகாரி டிஎஸ்பி எல்லாம் போனது. அவருக்கு ஹல்லேலூயா பதவி உயரிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடச்சிது. எதனால்? இந்த வசனத்தை சொன்னதுனால. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி பாருங்கள், சின்ன பிள்ளையில் கேட்டது அவருக்கு எப்போ உதவி கிடச்சிருப்பாருங்க, எந்த நேரத்தில் உதவி. ஆண்டவராகி தேவன் அந்த வசனம் பொய் கிடையாது, இது உயிர் உள்ளது, இது பொய் சொல்லாது, இது உண்மையை சொல்லும். இதுபடி நடக்கும்போது ஹல்லேலூயா அந்த அவருக்கு நடக்கலை, இந்த வசனப்படி நடக்கலை. சண்டைகளாக சின்ன பிள்ளையில் போனார ஒழிய அதுக்கு பிறகு சர்ச்சுக்கு போகலை. அவர் படிச்சுட்டு போலீஸாக போயிட்டு கான்ஸ்டபிளாக போயிட்டார். இருந்தாலும் அந்த கழுதையை பார்த்த உடனே கர்த்தராகி தேவன் அந்த வசனத்தை அவர் மாபத்துக்கு கொண்டு வந்து ஹல்லேலூயா அவர் உயர்த்துறாரு, ஒரு பதவி உயர்வு கொடுக்குறாரு. அப்போது மிருகம் சுத்திருக்கு, அந்த மிருகம் கழுதை இதை பேசினதான்னா போன உடனே அங்கே காட்டி கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம பார்த்தது என்னென்னா, என்னாகும் புத்தகத்தில் பார்த்தது என்னாகும் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை பாருங்கள். அதையும் இப்போ பார்த்துட்டு ஹல்லேலூயா. மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற பாலாக் என்பவன், நல்லா கவனிங்க, நான் கதை போல் சொல்லிடுறேன். மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற பாலாக் என்பவன் என்ன பண்ணுறான், எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் ஒன்று வந்திருக்கிறது. அது ஜனங்களை எல்லாம் மாடுகளை மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு வராங்க. அதனால் நம்மளையும் அழிச்சிருவாங்க, மோவாப் தேசத்தை அழிச்சிருவாங்க அப்படி சொல்லி அந்த மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற பாலாக் என்ன சொல்கிறான், தன் கையில் கூலியை எடுத்துக்கொண்டு பிலேயாம் தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்பி வைக்கிறான். என்னன்னா, நீ யாரை சபிக்கிறியோ அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, யாரை ஆஸ்வதிக்கிறியோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்கன்னா உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய ஊர்லேருந்து, என்னுடைய தேசத்தில் மோவாப் தேசத்திலேருந்து மூப்பர்கள் வராங்க, பெரியவர்களை அனுப்பி வைக்கிறேன். அவங்க உனக்கு வெகுமதியை கொடுப்பாங்க, பொண்ணையும் வெள்ளையும் கொண்டு கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு என் தேசத்துக்கு வா, நான் ஒரு கூட்டத்தை காட்டுவேன், அந்த ஜனங்களை நீ சபிக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்கள் சபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் சோத்திரம். அதுக்கு என்ன நடக்குது? 12ஆம் வசனம், அதுக்கு 10, 12 வாசிங்கள, 10, 11, 12 வாசிங்க. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொன்னான் என்றான். 12ஆம் வசனம். அதற்கு தேவன் என்ன சொல்கிறாரு? பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, போக வேண்டான்னு சொன்னால் போக வேண்டாம் தான். இந்த இடத்துல இருந்து கொண்டு ஊழியக்காரன் நிறுத்தி ஞாயிற்றுக்கிழமை திருமணத்துக்கு போக வேண்டாம், திருமணம் முடிஞ்ச பிறகு போங்க. மஞ்சள் நீராவட்டுக்கு போக வேண்டாம். பெயர் சூட்டு விழா, பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா. ஹல்லேலூயா. நீங்கள் 2 குடும்பம் போல் 2 குடும்பம் போர்க்கிறாங்க நம்ம சர்ச்சில், தான் சொல்கிறேன். பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா. ஹல்லேலூயா. அப்போது
பெயர் சூட்டு விழா, அது ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. அவங்க ஞானஸ்தானம்னு சொல்கிறாங்க. நம்ம பிரதிஷ்டன்னு சொல்கிறோம். அது பேர் கிறிஸ்தவங்க ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற பெந்தகோஸ்த கிறிஸ்தவனுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு மாடலாக இருந்தால் அவங்க நம்ம இங்கே இது மாதிரி இடத்துக்கு வருவாங்க, இல்லை பைபிள் படிப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க ஏற்கனவே ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, நீ அங்கே போகாத சொன்னது தான் கர்த்தர். ஹல்லேலூயா. தேவன் ஒரு முறை சொன்னதை மறுமுறை மாற்ற மாட்டார். சொன்ன உடனே 12ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதற்கு தேவன், அதில் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். அதுக்கு தேவன் பிலேயாமை நோக்கி அவர்களோட சொல்லுங்க பார்ப்போம், அவர்களோட கல்யாணத்துக்கு மஞ்சள் நீராட்டுவதற்கு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்டதுக்கு போக சொல்கிறீங்களே, அப்புறம் போகக்கூடாது. பத்திரிக்கை வரும் அடுத்த வாரத்தில். இப்போது போக வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த ஜனங்களை போக வேண்டான்னு சொல்லிட்டேன், நீ போகாமல் இருந்துட்டு இங்கே இருந்துக்கிட்டே இடத்துல இருந்து கொண்டு அங்கே சபிச்சிடாத, நீ நாசமாக போயிடுவ. போக வேண்டான்னு சொன்ன, இல்லை போக தானே வேண்டாம், அப்போ வெகுமதி வாங்கி விட்டு நான் சபிச்சலாம் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பான். சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை யாரும் சபிக்க முடியாது, நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். கையை வைத்து வரையில் சொல்லாமா, உங்களை யாரும் எது பண்ண முடியாது, ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அடுத்தது இப்படி சொன்ன பிறகு அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, போக வேண்டான்னு சொன்னதுனால வந்த நபர்கள்கிட்ட பிழையாம சொல்லிட்டார், என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் உங்கள் ராஜாவிட்ட போய் சொல்லிவிடுங்க. சொன்ன உடனே அவங்க வரமாட்டேங்கிறாரு, குறி சொல்கிறவர் வரமாட்டேங்கிறாரு சொல்லி அவங்க போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே திரும்ப அடுத்தது நடக்குது பாருங்கள். அடுத்தது அதே அதிகாரத்தில் 18, 19, 20 வாசிங்க. எலியாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான். 2வது வரை போயிருக்கிறான், ராஜா அனுப்பியிருக்கிறான், மோவாப் தேச ராஜா. 12ஆம் வசனத்தில் சொல்லிட்டார், நீ போகாத, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டார். சொன்ன பின்பு அவன் என்ன பண்ணிருக்கிறான், திரும்பவும் ஆட்களை அனுப்பியிருக்கிறான். சோத்திரம். அதில் பாருங்கள் 17ஆம் வசனமா அவன் சொல்கிறான், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். இப்படி சொல்ல சொன்னான்னு சொல்லி ஏன் கர்த்தர் கேட்குறாரு, ஐயா நான் தான் உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இப்போ இவங்க வந்திருக்கிறாங்களோ இவங்க யார்? அவன் மறுபடியும் என்னை கூப்பிடுறாங்க, மறுபடியும் என்னை கூப்பிடுறாங்க. அந்த ராஜா வர சொல்லியிருக்கிறான், வேறு ஆட்களை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. பிலேயாம் கர்த்தர்கிட்ட சொல்கிறான். ஹல்லேலூயா. அப்போ சொன்ன உடனே 20ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. இரவிலே தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. இப்போ போக வேண்டாம்னவர் என்ன சொல்கிறாரு, போங்கிறாரு. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. போ, சோத்திரம், ஆராதனை முடிச்சுட்டு போ அப்படி. ஹல்லேலூயா. நான் சொல்கிற மாதிரி செய்யணும், ஆராதனை முடிச்சுட்டு போ. நீ என்ன இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்த, அரிசி அள்ளி போடணுமாச்ச, கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை மேலே அரிசி அள்ளி போடணுமே. ஹல்லேலூயா. செத்து போனால் வாய்க்கு அரிசிங்கிறாங்க, செத்து போனால் வாய்க்கு அரிசியாம். அவர் வாயை திறந்தால் கேட்க போகிறாரு, தின்னு போகிறாரு. உசுரோடு இருக்கும்போது அரிசி போடுறாங்கல்ல, அதாவது இந்த பாடி, இந்த பிரேதம் தூக்கிட்டு போகிறப்ப தூம்பால் தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மற்றவங்க தான் அந்த இன்னும் பூவை சுருட்டி அந்த பக்கம் தூக்கி போடுவாங்க, இந்த பக்கம் தூக்கி போடுவாங்க. இந்த அது என்ன தூம்பா, பூவை தூக்கி அந்த பக்கம் போடுவாங்க, அங்கே பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி போடுவாங்க. அது மாதிரி அப்போ கிறிஸ்தவனும் அப்படி பண்ணுறான், கிறிஸ்தவங்களும் அப்படி பண்ணுறாங்க. அவங்க செய்கிற காரியத்தை இவங்களும் செய்கிறாங்க, ஒரு வித்தியாசமாக இல்லை. அவங்க செய்வது போல் நம்ம செய்யக்கூடாது, ஒரு வித்தியாசத்தை காட்டணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து எப்படியோ அவர்களும் அப்படி, கிறிஸ்து ப்ளஸ் அவர்களும் அப்படி இருக்கணும். எல்லாவற்றிலும் முன்மாடியாக நடந்து காட்டும்போது ஈஸியாக வரும். நான் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்க சோத்துறவங்க பக்கா இந்து, சோத்துறவங்க கிறிஸ்தவங்க, ஒரு நாளாவது அவங்களுக்கு
இந்த குடும்பத்தில் உள்ள கிறிஸ்தவ தலைவரோ தலைவியோ உங்களோட பிள்ளைங்களோ அவங்க சொன்னது கிடையாது, இயேசு பற்றி சொன்னதில்லை. ஆனாலும் இவர்களுடைய சாட்சி, இவன் குடும்பத்தில் நடந்த அற்புதங்கள், யாருக்கும் வியாதி வரல, படித்த உடனே வேலை கிடைக்குது, எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி 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 நடக்குது. குடும்பத்தில் சண்டை கிடையாது, யாரும் குடிக்கலை, 2-3 ஆம்பளை பசங்க யாரும் குடிக்கலை, பொம்பளை பிள்ளைங்க இதுமாதிரி தப்பு தவறில் போகல. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எப்படி இதெல்லாம் நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஒரு கருப்பாக ஒரு புக்கை தூக்கிட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே, ஆனால் அமைதியாக இருக்கிறாங்களே. நம்ம வீட்டில் எல்லோரும் கவர்மெண்ட் வேலை, சோத்துறோம். இன்னும் சொல்லப்போனால் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேலை பார்க்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நம்ம குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம குடும்பத்தில் கடன் பிரச்சனை, கஷ்டம், அடிச்சுக்கிறோம், முட்டிக்கிறோம், மோதிக்கிறோம், பசங்கள்லாம் குடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்கள பார்த்து எங்கே தான் போகிறாங்க பாப்புன்னு பின்னாலே போகிறாங்க. ஹல்லேலூயா. கழுதை அவுத்து விட்ட உடனே இந்த கான்ஸ்டபிள் பின்னாடியே போனார். பின்னாலே போய் சோத்துறா இருக்கிறான் பாருங்கள், இங்கே தான் தேட இருக்கட்டும்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சது போல் இவங்க சோத்துரு முன்னாடி போகிறாங்க, இவங்க பின்னாடி என்ன தான் இவங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பின்னாடியே போய் பார்த்தா சர்ச்சுக்கு போகிறாங்க. வெளியில் நிற்கிறாங்க, வெளியில் நின்று கவனிக்கிறாங்க. வெளியில் நின்று கவனிக்கும் போது சோத்திரம் அந்த வாரத்தில் சொல்லப்போனால் 2 வாரத்தில் தொடர்ந்து பாஸ்ட் கொடுக்குற செய்தி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி, என்னிடத்தில் வாருங்கள் சோத்திரம் அந்த சொல்லி அந்த செய்தியை கொடுக்க அவங்களும் சரி என்னதான் சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஹல்லேலூயா. உடனே இந்த குடும்பம் முழுதுமாக சோத்திரம் வந்து சோத்திரம் பாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. 6 முடிஞ்சு பாஸ்டர்கிட்ட பேசுகிறாங்க. பேசுகிறப்போ இவங்க முடிச்சுட்டு கூட்டம் வெளியே போகுது. இவங்க அங்கே வந்து உள்ளே வராங்க, பாஸ்டர்கிட்ட பேச வரலான்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரவங்க வராங்க. வரும்போது சார் நீங்கள் எங்கே, இல்லை உங்கள் ஃபாதரை பார்க்கணும் இப்போ இருக்கிறாரு. இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்கப்பா சொன்ன உடனே, உங்களுக்கு யார் இயேசு பற்றி சொன்னது சொன்ன உடனே தோ போகிறாங்களா அவங்க தான். சரி என்ன நடந்ததுன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் சாட்சி, அந்த சாட்சி நீங்கள் சொல்லணும். சாட்சியில் நிறைய பேர் ஏஞ்சி சாட்சி சொல்கிறாங்க. சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சியெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த புதுசாக வந்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்களுக்கு சாட்சி சொல்ல தெரியாதுல்ல, நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. நம்ம சபையில் இப்போ எழுதி தான் கேட்குறோம், நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. அந்த சாட்சி சொன்னால் அவங்க கேட்குறாங்க, ஓ இப்படி தான் சொல்லணும் போல் இருக்குது. உடனே ஐயா நானும் சாட்சி சொல்கிறேன். என்னம்மா நீங்கள் நேற்று தானே வந்தீங்க, வந்து பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன சாட்சி சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் சர்ச்சுக்கு வருவதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான் சாட்சி. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் தான் சாட்சி. சோத்திரம். அவங்க அந்த எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்களாம். ஆண்டுடைய நாம் மையப்படுவதாக. இப்படி உங்களை குறித்து என்னை குறித்து அநேகர் சாட்சி சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டுடைய நாம் மையப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். இப்போது நம்ம வாசித்த அந்த வசனத்தில் 20ஆம் வசனத்தில், இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்தவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் சொல்லிட்டாரு. ஏஞ்சி போகிறான். ஹல்லேலூயா. ஏஞ்சி போகிறான். அப்போ தான் பயங்கரமான பிரச்சனை நடக்குது. எதிரே கர்த்தருடைய தூதன் நிற்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் நிற்கிறாரு. ஒரு இடுக்கமான காம்பவுண்ட் சோறு சோத்துரு, இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் வயல், 2 பக்கமும் சோறு போட்டிருக்கு. அந்த வழியாக கழுத போகுது, ஏற்றி கொண்டு போகுது. புரிகிற மாதிரி சொல்ல போனால் சினிமா தியேட்டரில் டிக்கெட் எடுக்க போகிற மாதிரி. இதில் இந்த வாசித்த அந்த 20ஆம் வசனத்தில் நான் சொல்கிறத மட்டும் சொல்லணும். உடனே இந்த இருவழி சந்து சொல்லப்போனால் 2 பக்கமும் சோறு, நடுவில் கழுத போகுது. கழுத ஏற்றிக்கிட்டு போகுது. விளையாமல் ஏற்றிட்டு போகிறப்ப எதிர கர்த்தருடைய தூதன் நிற்கிறாரு. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாருங்கள். சொல்லிட்டாரு இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு. 22ஆம் வசனத்தில் அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. முதலாவது 12ஆம் வசனத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். 20ஆம் வசனத்தில் போக சொன்னார். ஏன் ஆண்டவரே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உனக்கு இல்லை, கழுதை மேலே சேனம் கட்டி போகிறான், கோபம் உண்டதான். சோத்திர கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். ஹல்லேலூயா. அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு, யாருக்கு, இவருக்கு வேலைக்காரவங்க போகிறாங்க. என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. ஹல்லேலூயா. சோறு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த இடத்துல பார்த்தா சோறு இல்லை போல் இருக்குது. சோறு வேற அந்த ஒத்தடி பாத மாதிரி, அந்த ஏன்னா வாய்க்கால்னு சொல்லுவாங்களா, வாய்க்கால் அது மேலே போயிட்டு இருக்குது. உடனே வயலில் தாண்டிடுச்சு. அப்போது முன்னாடி கர்த்தருடைய தூதன் பட்டயத்தை வச்சு நிற்கிறாரு. பீலேயாம் தீர்க்கதரிசிக்கு கண்ணு தெரியல. கவனிக்கிறீங்களா? பீலேயாம் தீர்க்கதரிசி போன வார்த்தைன்னு சொன்னான். பீலேயாம் தீர்க்கதரிசி கண்ணு தெரியல. அவன் கண்ணில் தெரியறது என்ன? மோவாப ராஜா தன் கையில் பொன்னையும் வெள்ளையும் கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுப்பாரு? பை நிறையா கொடுப்பாரா, கையில் கொடுப்பாரா, எப்படி கொடுப்பாருங்க? அதே கற்பனையில் போகும்போது கர்த்தர் தூதன் முன்னாடி நிற்கிறாரு, தெரியல. நல்லா கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவம் செலுத்தாமல், ஞாயிற்றுக்கிழமையை முக்கியத்துவம் செலுத்தாமல் மனிதர்களை முக்கியத்துவம் செலுத்தினா அந்த மனிதர்கள் தான் கண்ணுக்கு தெரிவாங்க, இயேசு கண்ணுக்கு தெரிய மாட்டார். உங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தாலும், இயேசு முன்னாடி போயிட்டு இருந்தாலும், பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்தாலும் தெரிய மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து சூத்திரம் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்து எம்மா ஊருங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க 2 பேர். ஹல்லேலூயா. எம்மா ஊருங்கிற ஊருக்கு 2 பேர் போயிட்டுருக்குறாங்க. இயேசு உயிரோடு எழுந்த ஒரு பக்கத்தில் அவங்களோட போய் என்னையா பேசிக்கிட்டு போகிறீங்கன்னு சொல்லி இவரும் கூட போய் இயேசு கேட்குறாரு. உடனே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவர் எவனோ ஒரு வழி பக்கம் போனான்னு சொல்லிட்டு, என்னையா ஊரில் தெரியாத சம்பவம் போல் கேட்குற? நசேனா இயேசு கிறிஸ்து தான் நல்ல மனுஷனாக இருந்தார், தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் இப்படி அடித்து கொலை பண்ணி சாவடிச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு பக்கம் அவர் புதைச்சாலும் கூட அவர் செத்தூர் போனார்னு புதைச்சிட்டாருன்னு சொல்லி தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனாலும் அவர் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி சில பெண்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறப்போ இயேசு வேத வசனத்திலேருந்து சில வசனத்தை எடுத்து அங்கே சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இருந்தாலும் யார் தங்க பக்கத்தில் வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. அவங்க வீட்டுக்கு போனாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, தான் வேறு ஊருக்கு போகிற மாதிரி காட்டிக்கிறாரு. ஐயா பொழுது போச்சு, நீங்களும் இங்கே தங்குங்களேன், எங்கே போகிறீங்கன்னு சொல்லி அந்த 2 பேரும், எம்மா ஒரு சீட்டர் 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே இயேசு அவங்களோட போகிறாரு. உள்ளே போன உடனே சாப்பாட்டு நேரம். ஹல்லேலூயா. சாப்பிட்ற நேரத்தில் அப்பத்தை எடுத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிடும் போது, அப்பத்தை பிட்ட உடனே, ஹல்லேலூயா, அப்பத்தை பிட்ட உடனே அவனுடைய கண்கள் திறந்தது. இந்த வேத வசனம் என்பது அப்பம். இதை பிட்டு கொடுக்குற நேரத்தில் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். ஹல்லேலூயா. உடைய மனக்கண்கள், மாமிச கண்கள் மட்டும் திறந்தால் மட்டும் போதாது, உள்ள மனக்கண்கள் திறந்தாதான் சில உலக பிரகாரமாக அசுத்த பாவக்காரங்களை அவனை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஓடியார முடியும். ஹல்லேலூயா. உடைய வருமானங்கள் அந்த இடத்துல நிறையா கிடைக்கலாம். அவங்க மூலியமாக உங்களுடைய பிழைப்பே போயிட்டு இருக்கலாம். மனக்கண்கள் திறந்தா சூத்திரம் அந்த இடத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது மனக்கண்கள் திறந்த உடனே அப்பத்தை பிட்டு, மனக்கண் திறந்த உடனே அப்பத்தை பிடுறாரு. அப்பத்தை பிட்ட உடனே அவருடைய மனக்கண்கள் தெரிஞ்சது. அவர் இயேசுதான்னு சொல்லி பார்த்த உடனே இயேசு என்ன பண்ணிட்டாரு, மறைஞ்சு போயிட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது இவ்வளோ நேரம் நம்மோட வந்து நம்மளோட பேசிட்டு இருந்தவர் இயேசு தானா? அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களோட இயேசு இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் இயேசு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்துக்கு வந்துடுவோம். என்ன 22, 23. அப்போது முதலாவது போகக்கூடாதுன்னு சொன்னவர் நான் சொல்கிறத மட்டும் செய் இப்படி சொல்லிட்டார். இந்த 23ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலில் விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிழையாமதை அடித்தான். அடுத்த வசனம், கர்த்தர் தூதனான இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். இப்போது 2 பேருக்கும் சுவர் வைக்கிற இடம், முன்னாடி இருந்த இடம் சுவர் இல்லாத இடம் போல் இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ சுவர் வச்ச இடத்துல உள்ள கழுத போகுது. அப்போது என்ன நடக்குது பாருங்க. 25ஆம் வசனம், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பீலேயாமின் காலை சுவரோடே
நெருக்கிட்டு, கழுதை நெருக்குது. ஏன்னா முன்னாடி கர்த்தருடைய தூதன் நிற்கிறாரு. கர்த்தருடைய தூதன் நிற்கிறத, பிரகாசமான வெளிச்சத்தோடு நிற்கிறத கழுதை பார்த்துட்டு முன்னாடி போக முடியல. தன்னை உண்டாக்கினவர், தன்னை படைத்தவர் சோத்தர் முன்னாடி நிற்கிறாரு, போக முடியல. இங்கே கர்த்தருடைய தூதன் சொல்ல நம்ம தூதன் நினைக்கிறோம். ஆனாலும் அந்த கர்த்தருடைய தூதன் தான் பின் நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, சோத்திரம். காப்பாற்றுவதற்கு அப்போது தூதனாக வெளிப்பட்டவர் சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிட்டு திரும்பவும் அதை இப்போ 2வது முறை அடிச்சிட்டான். திரும்ப அடுத்த வசனம் வாசிங்க, 26. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். 2 பக்கமும் போக முடியாது, அப்படிப்பட்ட இடுக்கமான சுவர். அந்த இடத்துல கழுதை போயிட்டு இருக்குது, இவன் உட்காந்துருக்கிறான். இந்த பக்கத்துலேயும் ஒதுங்க முடியாது, அந்த பக்கத்தில் ஒதுங்க முடியாது. அடுத்த வசனம், கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் உண்டவனாய் கழுதை தடியினால் அடித்தான். ஹல்லேலூயா. இந்த 3வது முறை அடிக்கிறான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் பாருங்கள், நீங்கள் சர்ச்சுக்கு வராதவங்களை பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, இங்கே வந்திருக்கீங்க, கர்த்தர் அவங்க மூலயமா நீங்கள்லாம் சர்ச்சுக்கு பின்ன சினிமா தேட்டர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் அவங்கள பற்றி ஒரு மாதிரி நம்ம பேசியிருக்கலாம். அவங்க நமக்கு புத்தி சொல்கிற விதத்தில் சொல்லுவாங்க. இங்கே கழுதை பேசினது போல் வாயை திறந்துட்டார். திறந்த உடனே அதுக்கு என்ன சொல்லு, வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன இப்படி சொன்ன கழுதை பேசின உடனே இவனுக்கு என்ன வந்திருக்கணும்? இவன் வாய் உளறி இருக்கணும், உளறி இருக்கணும், கைகாலம் நடுக்கம் எடுத்துருக்கணும், உடம்பெல்லாம் ஆட்டம் கண்டு வேர்த்து விறுவிறுத்திருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், என்ன பேசுகிறான்? அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை, இதுக்கு முன்னாடி என்னமோ கழுதை அவனும் பேசியிருந்த மாதிரி பேசுகிறான். இதுக்கு முன்னாடி கழுதை அவனும் பேசியிருந்தது போல், நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், நீ என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன் என்றான். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட, என்னை கொண்டுட்டு வந்தியே, என்னை பிடிச்சிட்டு வந்தியே, வேறு ஒருத்தர் வாங்கிட்டு வந்தியே, அல்லது சிறு கழுதை குட்டையை என்னை வாங்கிட்டு வந்தியே, அந்த காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் செய்யலை அப்படிங்கிறான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்பறி விழுந்து பணிந்தான். ஹல்லேலூயா. அப்புறம் கேட்குறார் கர்த்தருடைய தூதனான அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு, நீங்கள் தானே போய் சொன்னீங்க, நான் தான் முதல் தர போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, முதத்தோடு போகக்கூடாது, அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன் கதையை. அப்புறம் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஏன் அப்புறம் இந்த நிமித்தம் பார்க்கறதுக்கு அது பார்க்கறதுக்கு நீ உட்காந்துரு, நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், அவங்கள இருக்க சொன்னேன், அவங்கள இருக்க சொன்னேன். அப்போ உனக்கு அந்த காசு பணம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தயவு செய்து கவனிங்க. உங்களுக்கு உசுரை விட, ஆண்டவர் கொடுத்துருக்க உசுரை விட மனுஷன் பெரியவன் கிடையாது, பணம் பெருசு கிடையாது, நிலபுலம் பெருசு கிடையாது. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்திருக்கிறவர், சரீரத்தில் ஜீவனை கொடுத்திருக்கிறவர் மட்டும் கிடையாது, உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எதற்காகனா, பாதாளத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது, இந்த பூமிக்குரிய இம்மைக்குரிய கொஞ்ச கால வாழ்க்கைக்காக ஆண்டவராகி தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், எல்லாம் அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஏன் சில காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் சொல்லியிருக்கணும், எல்லா மரத்து பழத்தையும் சாப்பிடக்கூடாது, அந்த ஒரே ஒரு மரத்தை மட்டும் சாப்பிட்டுங்க அப்படியே சொன்னார். இந்த நடுவில் இருக்கிற மரத்து பழத்தை மட்டும் சாப்பிட்டுங்க, எல்லா மரத்து பழத்தையும் ஒன்றாவது தொடக்கூடாது, 4 நதி போது தண்ணியை குடிச்சிங்க அப்படி சொன்னாரா? எப்படி பாருங்க,
எல்லா மரத்தையும் பழத்தையும் சாப்பிட்டுங்க, அந்த நடுவுக்கு மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. அதனால் உங்களுக்கு எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. சோத்திரம் 7 நாள் கொடுத்துருக்குது. நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன். சோத்திரம் நான் சின்ன பிள்ளையாக இருந்தபோது ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்கு போனப்போ சோத்திரம் ஃபாதர் ரோச்சு மாணிக்கன்னு சொல்லி ஆர்சி ஃபாதர், நான் மறக்கவே மாட்டோம், என் குடும்பத்தார் மறக்க மாட்டோம். ரோச்சு மாணிக்கம் அந்த ஃபாதர் பேர். இவ்வளோ நீட்டு தாடி, சோத்திரம் எல்லாம் முடி வளர்த்துருப்பார். இந்த ஃபாதர் பிரசங்கம் பண்ணார் பாருங்கள். சோத்திரம் உங்களுக்கு எனக்கும் 7 நாள் கத்தர் கொடுத்துருக்கிறார். 6 நாள் போய் சம்பாதிச்சு சாப்பிட்டுங்கன்னு சொல்கிறாரு. 7ஆம் நாள் சர்ச்சைக்கு வர சொல்கிறாரு. நீ மீறிட்டு போனீன்னா நீ உருப்பட முடியாது. நீ நல்லா இருக்கலாம், ஆசிரமாக இருக்கும்போது தெரியலாம், ஆனால் நல்லா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு கதையை சொல்லியிருப்பேன். அது ஒரு கதை சொன்னார். ஒரு பெரிய மனுஷன், அந்த காலத்தில் 7 ரூபானா அதிகம். ஃபஸ்ட் ஸ்டாண்டில் 7 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு மடியில் வச்சுருந்தார். சோத்திரம் ஒரு பிச்சைக்காரன் தலையெல்லாம் நடுக்குது. அவன் வந்து பிச்சை கேட்குறான். 6 ரூபாய் எடுத்து கொடுத்தார். 6 ரூபாய் எடுத்து கொடுத்து, நீ சாப்பிட்டுக்கப்பா, அனுபவிச்சுக்க, என் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, நான் இந்த பஸ் பிரயாணத்துக்கு 7 ரூபாய் நான் கொடுத்துருவேன், இருந்தாலும் என் பஸ்ஸு பயணத்துக்காக இது 1 ரூபா வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அதை வைக்கிறார். உடனே இந்த பெரியவர் கையில் இருந்த தடி, ஹல்லேலூயா, தடியை பின்பக்கமாக, இவன் கை கால் நடுங்குது, பின்பக்கமாக போனவன் அவர் தடியவே பிடுங்கினான், மண்டையில் ஓங்கி அடித்தான். அவர் முடித்து வச்சுருந்தா 1 ரூபாயை பிடிங்கிட்டு விட்டுட்டான். ஏற்கனவே 6 ரூபா கொடுத்துட்டார். 1 ரூபாயை அவர் வழி செலவுக்கு வச்சுருந்தார், அதையும் பிடிக்கிட்டு விட்டுட்டான். இவன் உருப்பட்டு இருப்பானா, அவன் நல்லா இருப்பானா, நீங்களே சொல்லுங்களேன் அப்படி சொல்லி அந்த ஃபாதர் கேட்டார். ஃபாதர் கேட்டப்போ எல்லாம் ஜனங்கள்லாம் முழிச்சது. அதுபோல் இன்றைக்கி நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலைக்கு போகிறீங்க, அந்த கல்யாணத்துக்கு போகிறீங்க, இங்கே போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்பது அவருடைய ரூபா. ஹல்லேலூயா. வாரத்தில் 7 நாள். அதை சொல்லப்போனால் அந்த 6 ரூபாய் எடுத்து அவன் கொடுத்தது போல் உங்களுக்கு எனக்கு 6 ரூபாய் கொடுத்துட்டார். 6 நாள் கொடுத்துட்டாரு. நீ சம்பாதிச்சு சாப்பிட்டுக்க. 6 நாளும் சர்ச்சுக்கு வரணும் நான் கூப்பிடுறாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போன சொல்கிறாரு. நீ 6 நாள் வேலைக்கு போ, 6 நாள் எங்கே வேணாலும் போ, ஒரு நாளைக்கு வா. அது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா கவனிங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி, அடுத்த நாள் காலையில் 6 மணி வரையும், ஒரு 24 மணி நேரமா, சாயந்தரம் 6 மணிலேருந்து லேட் போனால் காலையில் இன்றைக்கி 6 மணிலேருந்து நாளை காலை 6 மணி வரலையும் அது வரையுமா வர சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2.5 மணி நேரம். அந்த நாட்களில் நான் ஓய்வு நாள், எங்கேயும் போகக்கூடாதான், ஒரு குறிப்பிட்ட தூரம் போகக்கூடாது, குறிப்பிட்ட தூரம் தான் போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படிப்பட்ட கொடூரமாக இருந்த கர்த்தருடைய சொத்திர கட்டளை இப்போ தளர்த்தி விடப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் பிதாவிட்ட இயேசு பிதா போய் பிதாவிட்ட சொல்லியிருப்பார். இயேசு, பிதாவே என் ஜனம் பிழைக்கணும், அந்த ஜனங்க கைகளை வேலை செஞ்சால் தான் சாப்பிட முடியும், அதனால் என் கைகளை ஆணியை ஏற்றுக்கொண்ட அவங்க கால்கள் அந்த இடத்துக்கு போய் சம்பாதிக்க போனால் தான் அவங்களுக்கு பிழைப்பு உண்டு. அதனால் அவங்க கால்கள் பதில் என் கால்களை ஆணிகளை ஏற்றுக்கொண்டேன். உடம்புல வியாதி, உடம்புல சரீரத்தில் தெம்பு இல்லை, அதுக்காக உடம்புல சாட்டையில் அடி ஏற்றுக்கொண்டேன். அப்படியே மனசெல்லாம் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், வருமானம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் அப்படி இருக்கிறாங்க. அதனால் முள்ளால் முடிச்சு விட அடியை ஏற்றுக்கொண்டேன். என் ஜனங்களுக்கு மன்னிங்க, 24 மணி நேரத்தை வேண்டாம், ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், மேலே போனால் 1 மணி நேரம் ஆராதிக்க வந்தால் போதும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் கட்டளையெல்லாம் தளர்த்தி கொடுத்துருக்கிறார் இயேசு. அந்த இயேசு கைத்தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இது எல்லாம் ஆண்டவராய் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டு போகலாம், இன்னும் சில மிருகங்களை குறித்து சொல்லிட்டு போகலாம், இது நமக்கு புரியணும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியான பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ 32ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்ததென, உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரே புறப்பட்டு வந்தேன். உடனே அவன் என்ன சொல்கிறான், கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் விலகிற்று, எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்போது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன் என்றான். ஹல்லேலூயா. சோதரா. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீ எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால், இப்போதும் உமது பார்வைக்கு நான் போகிறதுக்கு உமது தகாதாக இருக்குமான்னு சொல்கிறான். நான் போயிடுறேன்னு சொல்ல மாட்டேங்க, திரும்பி போயிடுறேன்னு சொல்லலை,
எவ்வளோ தூரம் அந்த பணம், அந்த பொருள், இந்த வெள்ளி இழுக்குது பாருங்க. ஹல்லேலூயா. வெள்ளி, பொன், மண், வெள்ளி, பொண்ணு எல்லாம் வெண்கலம், எது பித்தளை எதாக இருந்தாலும் பூமியிலேருந்து தான் வருது. ஹல்லேலூயா. எல்லாம் இதுக்குரியது தான். இது எல்லாம் நம்மளை இங்கே இழுத்து போட்டுடும். நம்ம மண், இந்த மண்ணுக்கு இயேசு உசுரை கொடுத்துருக்கு, தேவனை உயிர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அசைகிறோம், நடக்கிறோம். உசுறு போயிடுச்சுன்னா மண்ணோட போயிடும். வெள்ளி, தங்கம், பொண்ணுலாம் அங்கே தான் கிடக்கும். ஆனாலும் இந்த வெள்ளியை காட்டிலும், பொண்ணை காட்டிலும், மண்ணை காட்டிலும், நிலத்தை காட்டிலும், பணத்தை காட்டிலும், ரூபா நோட்டுகளை காட்டிலும் சோத்திரம், தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பரலோகம் பெருசு. நித்தியமாக அந்த ஆண்டாண்டு காலமாக அங்கே இருக்க போகிறோம். அங்கே போவதற்காக தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. சோத்திரம். அந்த வாசித்த வசனத்தில் 35ஆம் வசனத்தை வாசித்துட்டீங்களா? 35ஆம் வசனம். ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் போகாதுன்னு சொன்னாரா? 20ஆம் வசனத்தில் போன்னு சொன்னாரா? இப்பயும் சொல்கிறார் போ அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியும் போ சொல்கிறாரு? அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த வசனத்தில் என்ன கேட்டான்? அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன், இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாக இருக்குமானால். இதனால தான் போக சொல்கிறாரு. பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஒரு லைட்டாக நமக்காக அது இருக்குமானா, சுயத்துக்காக இருக்குமானா, பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. இவ்வளோ தூரம் திருட தூரம் வந்து நிற்கிறாரு. உனக்கு எதிராளியாக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் திரும்பி போயிடுறேன்னு போயிருக்க வேண்டியதானே? தகாததாக இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன்னு சொல்கிறான். சரி, உனக்கு இன்னமும் உனக்கு அந்த கழுத பேசி புத்தி சொல்லியிருக்குது, புத்தி வரல. நானே சொல்கிறேன், உனக்கு புத்தி வரல. மறுபடியும் அங்கே போகிறேன்னு சொல்லி உனக்கு எண்ணம் இருக்குது இல்லை? எண்ணம் அப்படி ஏற்பட்ட எண்ணம். ஹல்லேலூயா. சோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், வெட்டு கர்த்தருடைய பட்டயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம். உலகத்துடைய பட்டயமே ஒரு மரத்தையோ ஒரு செடியோ ஒரு வெட்டுனா வெட்டு ஒன்றுனா துண்டு ரெண்டுன்னு சொல்கிறாங்களே. கர்த்தருடைய பட்டயம் வெட்டுனது தான். அந்த பட்டயத்தை காட்டில் இந்த பட்டயம் விலை மதிக்க முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். வெட்டுனது தான். இதை மீறிட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அது ஆசீர்வாதம் மாதிரி தெரியுங்க. உயர்வு போல் தெரியும், மேன்மை போல் தெரியும். எல்லாம் நமக்கு சொந்த பந்தங்களாம் நல்லா அது ஒத்து போகிறாங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி, அவங்க உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தெரியும். ஆனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் போன வார்த்தையில் நான் அதை சொன்னேன். என்னாகும் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட்டான். அந்த தீர்க்கதரிசி பட்டயத்தினாலே கொல்லப்பட்டான். அநேகர் வெட்டப்பட்டாங்க. சோத்திரம். அவர்களை கொன்று போட்டதும் அந்த என்னாகும் புத்தகத்தில் 37ஆம் வசனத்தை பாருங்கள். 7-8 வாசிங்க. 7ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் மீதியாருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏலி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா. பாரு, ஒரு ராஜா பேர் ஊர். உன் பேர் என்ன? உன் ஊர் என்னன்னா ஊர். ஆனால் இந்த ராஜா பேர் ஊர். ஹல்லேலூயா. நம்முடைய யோபுடைய ஊர் ஊஸ் தேசம் அது. ஆனால் ஊர். அடுத்தது ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே. நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. சோத்திரம். உலக பிரகாரமாக காரியத்தை ஒழிக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். நம்ம கிடைக்காது. கேட்டால் என் நாமத்தில் எதை கேட்டாலும் இயேசுவே இதெல்லாம் வெறுக்க எனக்கு கிருபை தாங்க. ஒரு நாள் 2 நாள் கிடைச்சிடாது. சனிக்கிழமை பார்த்தோம். சனிக்கிழமை என்ன வசனத்தை பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? மார்க் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெள்ளிக்கிழமை தியானம் பண்ணோம். சனிக்கிழமை யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசம் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களுடைய இருக்கையில் மணவாளனுடைய சோடர் உபவாசிப்பார்களா? மணவாளன் மணவாளன் உயிரோடு இருக்கிறப்போ சொத்தர் எப்படி உபவாசிப்பாங்க?
ஹல்லேலூயா. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசு இப்போ எடுபட்டுட்டார் இல்லை, அப்படி தானே? இயேசு எடுபட்டார், உயிரோடு இருந்து எடுபட்டுட்டார். ஆனாலும் மத்திய சுவிசேஷம் 28:20 என்ன சொல்லியிருக்குது? இது உலகத்தின் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறாரு. அப்போ இயேசு இதில் சொன்னார், மார்க்கு சுவிசேஷம் 2 சூத்திரம், மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும். ஏன்னா யோவானுடைய சீஷர்கள் வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, வருகிற நீதானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமான்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசு குறித்து சந்தேகப்பட்டு கேட்குறாரு. நீங்கள் தான் மேசியாவா, நீங்கள் தான் ரட்சகரா, வேறு வர நான் காத்திருக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? சீஷர் வந்தவங்கள்ட்ட யோவானுடைய சீஷர் சொல்கிறாங்க, கூடர் பார்க்குறாங்க, செவிடர் கேட்குறாங்க, முடவர் நடக்கிறாங்க, மரித்தோர் உயிரோடு இருந்திருக்கிறாங்க, தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்க்குறீங்கள, இதை போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கேட்டதை போய் சொல்லுங்கள், நீங்கள் கண்ணால் கண்டதை போய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ இப்படிலாம் சொல்லிவிட்டு இதில் என்னன்னா, நீங்களும் நானும் இன்றைக்கி இயேசு உயிரோடு இருக்கு அப்படின்னா, செத்து போனவங்களுக்கு விரதம் இருப்பாங்க, செத்து போனவங்களுக்கு தேவசம் கொடுப்பாங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டம் போட்டு செத்து போனவங்களுக்கு தேவசம் கொடுக்குறாங்கல்ல, அதை தான் வந்து யோவான் ஸ்நானனுடைய சீஷர் இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கள் சீஷர்கள்லாம் யோவான் ஸ்நானனுக்காக உபவாசம் பண்ணுறாங்களா, உங்களுடைய சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணல? ஐயா, நான் உயிரோடு இருக்கிறேன். போய் இயேசு உயிரோடு தான் இருக்கிறாரு. அப்போ எதுக்காக உபவாசம் நாம் இருக்கணும்? ஹல்லேலூயா. எதுக்காக நாம் உபவாசம் இருக்கணும்? பாயிண்ட் புரியுதுங்களா? எதுக்காக நாம் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கலாத்தியர் 6 சூத்திரம், அந்த 5 சூத்திரம், மாமிசத்தின் கிரியில் வெளியரங்கமாக இருக்கிறது. அந்த 17 வகையான காரியங்கள்லாம் நம்மக்கிட்ட சாகணும் என்பதற்காக தான். நம்மக்கிட்ட அது செத்தாதான் இயேசு நம்மோடு உயிரோடு இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். புரியுதுங்களா? 17 வகையான மாமிசத்தின் கிரிகள் இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் அது நம்மக்கிட்ட துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். துளிர் விடக்கூடாது, வெட்டிக்கிட்டே இருக்கணும். அதை ஹல்லேலூயா, வெட்டிக்கிட்டே இருக்கணும், துளிர் விடக்கூடாது. ஏன்னா துளிர் விட்டுச்சுன்னா அது என்ன பண்ணும்? பூ வைக்கும், பிஞ்சு வைக்கும், காய் வைக்கும், கனி வைக்கும். அது கெட்ட கனி வந்துச்சுன்னா நம்மளை நாசப்படுத்திடும். ஆனாலும் கலாத்தியர் 5 20 ஆவியின் கனியோ 22 23 இந்த கனி நம்மகிட்ட வேணும். அதை நம்ம துளிர் விடக்கூடாது. மாமிசத்தின் கிரிகளை துளிர் விடக்கூடாது. உபவாசம் இருந்து சாக ஒப்பு கொடுக்கும்போது அது சாகணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அது சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அந்த பாவம் அது சாகணும், கிறிஸ்து எனக்குள் ஜீவனாக வாழணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைமை சோத்திரம் இவனுக்கிட்ட இல்லை, பிழையாம் தீர்க்கதரிசிக்கிட்ட இல்லை. இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்குறார், ஹல்லேலூயா, எனக்காக நீ வாழ்வாயா? எனக்காக நீ வாழ்வதற்கு எதை சாக கொடுப்பாய்? ஹல்லேலூயா. சோத்திரம். ஜெபம்மா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிழையாம் தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தருடைய தூதன் பேசினார். அதுக்கு முன்னதாக கழுதையும் பேசினது. கர்த்தரும் நான் உனக்கு எதிரியாக வந்தேன். கழுதை மட்டும் அது ஒதுங்கலைன்னா, அது படுத்துக்கலைன்னா, நான் கழுதையை கொண்டு போட்டுட்டு ஒன்றை கொண்டு போட்டு கழுதையை உயிரோடு வச்சுருப்பேன். நான் உனக்கு எதிரியாக வந்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லியும் கூட அவன் என்ன சொல்கிறான்? இப்பொழுதும் நான் போவது உமக்கு சித்தம் இல்லைன்னு சொன்னால் நான் போகலை. உனக்கு 2 விதமான சந்தேகம் இருக்குது. அறகுறையான, இவ்வளோ தூரம் நான் வந்து கர்த்தருடைய தூரம் வந்து தடுத்துருக்கிறேன், முதல்ல நான் போகக்கூடாதுன்னு சொன்னேன். சோத்திரி இப்படி இருந்தும் கூட கழுதைக்கு எனக்கு கீழ்ப்படியுது, நீ எனக்கு கீழ்ப்படியிலையே, அப்படி சொல்லி நீ போ. ஆனால் அவனுடைய நிலைமை பட்டயத்தால் மடிந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திட்டவட்டமாக ஆண்டவராய் தேவன் கர்த்தருடைய வசனம்ங்கிற பட்டயத்தை கொண்டு நம்ம பேசியிருக்கிறார். சோத்திர உலக பிரகாரமான பழமொழி வெட்டு 1 துண்டு 2 சொல்லுவாங்க. சோத்திரம் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இந்த பட்டயத்துக்கு கீழ்ப்படியும் போது உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் எவ்வளோ தடைப்பட்டு கிடக்குது, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரப்போகுது. ஹல்லேலூயா. சோத்திர அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரப்போகிறது. சோத்திர நீ கையிட்டு செய்கிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார்.
சொத்துரம் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்தை பார்க்கணும். அவர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சித்தம் உள்ளவராய் துடித்து கொண்டு இருக்கிறார். அவர் துடிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் துடிக்கிறாரு. அவருடைய இருதய துடிப்புக்கு இடம் கொடுங்க. மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயமும் உங்களுடைய இருதயமும் ஒன்று சேர்ந்தால் அந்த இருதயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக துடிப்பது போல உங்களுடைய இருதயமும் துடிக்கும், அவருக்காக துடிக்கும். என் தேவனே, உடைய கற்பனைகளை நான் கை கொள்ள என் இருதயத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி துடிக்கும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோமா, சொத்து ஜெபம் பண்ணோமா. யாரோ ஒரு சத்தத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறீங்களா? நான் ஜெபம் பண்ணது பார்க்கல, நீங்கள் யாரோ ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவரே சப்பா உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பாடல் மூலம் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். செய்தியின் மூலம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கழுதை கொண்டு பேசின தேவன் ஆண்டவரே கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிலேயாமினுடைய கண்களை திறந்த தேவன், வாயை திறந்த தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே 3 முறை அடித்தும் ஆண்டவரே கர்த்தாவே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே கர்த்தாவே எங்களிடத்திலே ஆண்டவரே மாமிசத்தின் கிரியைகள் ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரே அணுகாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே எங்களை கழுவுங்க ஆண்டவரே சப்பா. உம்முடைய வல்லமையை ஆண்டவரே விளங்க செய்யுங்க ஆண்டவரே சப்பா. மகிமையை காண செய்யுங்க ஆண்டவரே சப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவே எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. பேலியாம் சொன்னது போல நான் ஆண்டவரே கர்த்தாவே அறியாது இருந்தேன் என்று சொன்னார். ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை அறிந்தும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவத்துக்கு ஆண்டவரே உட்படாதபடி உடைய பரிசுத்த கரம் எங்களுக்கு ஆண்டவரே ஒத்தாசை செய்யுங்க ஆண்டவரே சப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே சப்பா. எங்கள் சபையை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே சப்பா உம்மை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அநேகருக்கு அறியக்கூடிய ஆண்டவரே சொல்லக்கூடிய நாவை திறந்து வையுங்க ஆண்டவரே சப்பா. தைரியமாய் பேசுவதற்கு பவுலை போல எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. பேதுருவை போல அவனுடைய நேளைப்பட்டு அநேகர் சொஸ்தமானார் என்று சொன்னது போல ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை விளங்க செய்யுங்க ஆண்டவரே. மகிமையை காண செய்யுங்கப்பா. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே சப்பா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே சப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பால மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய வேண்டிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.